அட பாவிகளா, இதுக்கான இந்த அலப்பற பண்ணீங்க. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் கொண்டாட்டம். பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பத்தி ஒரு லைட்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது குட்டா பேடான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க சாதாரண ஒரு ஷூட்டுக்கு தாங்க போனாங்க, ஒரு போட்டோ ஷூட் மாதிரி தான் போயிருக்காங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ண அலப்பற இருக்கே, அது ரொம்ப ரொம்ப பண்ணிட்டாங்க தான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க சொல்லணும். அது என்ன, அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 9 ரியல் ஃபேமிலிஸ்னா வந்து இப்போ ஒரு ஷோ அட்டன் பண்ணிருக்காங்க. அது என்ன, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனித்திரு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் ஒரு மூவ் பண்ணிருக்காங்க. அது என்ன, அது மொத்தமா பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு யார் யார் ரோஸ்ட் பண்ணும், யார் யார் ட்ரோல் பண்ணும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் பண்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம். இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். நானே ஒரு வீடியோல போட்டிருந்தேன், ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்க அது இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சோ அது இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 9ல இருந்து ஒரு கண்டஸ்டன்டே சொன்னாங்க அவ்வளவுதான் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கே இப்பதான் லேட்டஸ்டா அப்டேட் போயிருக்கும் போல. அது மட்டும் இல்லாம இப்ப லைட்டா ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே இப்ப வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துல டான்ஸ் ஆடுவாங்கல்ல, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நடக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்களா. இப்ப கிடைச்ச நியூஸ் படி இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்களா. இப்ப வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கு உள்ள. சோ அதெல்லாம் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒருவேளை பிக் பாஸ் 9ல கண்டஸ்டன் எல்லாம் பிஸியா இருந்ததுனால இப்ப கொஞ்சம் லேட்டா வச்சிருக்காங்க போல. அதுக்கப்புறம் இன்னொன்னு யோசிச்சு பார்த்தா வந்து பிக் பாஸ் சீசன் 7 மார்ச் மந்த் தான் கொண்டாடுறது வச்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்க ஓ மார்ச் மந்த் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தோணுது. சோ பிக் பாஸ் கொண்டாட்டம் கொஞ்சம் சீக்கிரமா வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். சோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த அப்டேட் இப்போ வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் விரைவில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த டான்ஸ் ஷூட் எந்த ஷூட்டும் நடக்கல. அந்த ஷூட் நடந்தா நானே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிடைச்ச அப்டேட் டான்ஸ் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. இது மட்டும் தான் நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. மத்தபடி அப்டேட் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9 ரியல் ஃபேமிலி வந்து ஷோ அட்டன் பண்ணிருக்காங்க. அது என்ன ஷோன்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப் ஷோ. இந்த ஷோ பாத்தீங்கன்னா இப்ப மேபி நெக்ஸ்ட் வீக், அதுக்கு இல்லாட்டி அடுத்த வீக் அப்படின்ட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஷோல பிக் பாஸோட ரியல் கண்டஸ்டன்ட் ரியல் ஃபேமிலி இதாயிருக்காங்க. அது யாரான்னு கேட்டீங்க, கானா வினோத் அண்ட் பாக்கியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா, அப்புறம் அமித் அண்ட் தீவரஞ்சனி, இவங்க எல்லாம் போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாம் அந்த ஷோ அட்டன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நீங்க அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சும். இவங்க 6 பேரும் போயிருக்காங்க தான் சொல்லணும். இந்த ஷோ எப்படிப்பட்ட ஷோன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒய்ஃபை பத்தி இருக்கலாம், அப்புறம் அவங்க லைஃபை பத்தி, இந்த ஒய்ஃப் பண்றதை பத்தி, இவங்க உங்க வாழ்க்கையில வந்ததை பத்தி என்ன எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கட்டும். அப்புறம் நிறைய ஃபன் அந்த ஷோல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ஷோ ஆக்சுவலி நடந்திருக்கானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஆனா நான் இந்த ஷோ நேம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன்னு சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஷோ வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செம்ம ஃபன் போயிருக்குன்னு சொல்றாங்க. நல்லா ஃபன் பண்ணிருக்காங்களா. நீங்க நினைக்கலாம் எப்படி அங்க ஃபன்னா போயிருக்கும், அங்க ஆள் இருக்காங்களே ஃபன் பண்ண விடாம அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அவங்க உள்ள இருக்க வரைக்கும் அப்படி வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஃபன்னா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப செம்ம ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஷோல. ஓகே, இப்ப இந்த ஷோ வந்து எதுல டெலிகாஸ்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்க டெலிகாஸ்ட் ஆகும். இந்த 2 மாத்தி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஒரு ஷூட்டுங்க, இந்த ஷூட்டை வச்சு கலப்புறாங்க பாருங்க ஒரு அலப்பறை. இந்த அலப்பறை வந்து எங்கேயுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லணும். ஓகே, உங்களுக்கு படம் வாய்ப்பு வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு, இந்த வெப் சீரிஸ் வந்திருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் எதுக்கு ஒரு போட்டோ ஷூட்டுக்கு ரொம்ப அலப்பறை பண்றாங்க சொல்லணும். ஏன்னா அது யாரு போட்டோ ஷூட்னு கேட்டீங்கன்னா பாருவோட தான். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாரு வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை பார்த்து சில பேர் என்ன பண்ணாங்க பாத்தியா, எங்க தலைவி வந்து இப்ப நிறைய படம் நடிக்க போயிட்டாங்க, எங்க டைட்டில் வினரை காணா, எங்க மணி பாக்ஸ காணா, எங்க இவரை காணா, எங்க வந்து சபரியை காணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தான் இவங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அது இப்போ மூவி ஷூட்ல போட்டோ ஷூட் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. லைட்டா ஒரு போட்டோ ஷூட் மாதிரி பண்ணி கொஞ்சம் ஏதோ ப்ரொமோஷன் போல, அந்த ப்ரொமோஷனுக்காக பண்ணதை பிடிச்சி வச்சுட்டு இவங்க வந்து கடந்த அந்த 3 நாளா பண்ண அலப்பற தாங்க முடியாம தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே அந்த போஸ்டர் ஷூட்டே அவங்களே இப்ப போஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விசாரிச்சு கொஞ்சம் அலப்பற பண்ணுங்க. முடியல, இவங்க கொடுக்குற ஹைப்புக்கே அவங்க வந்து இன்னொன்னு ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா பேர் இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா இடத்துலயும் இந்த சோசியல் மீடியா ஃபுல்லாவே அப்படியே பாத்தியா இதுதான் ரியல் கேமர் இரவிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடைசியில பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் போட்டோவும் இப்ப அப்லோட் ஆயிடுச்சு. நீங்க போய் இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கலாம் அவங்களோட பேஜ்ல. ஓகே, இவ்வளவு அலப்பறம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பாரோட வெப் சீரிஸ் ஒன்று வரப்போகுது மார்ச் மந்த். அது என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து எங்கிற காட்டான்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா விஜய்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரு இருக்காங்க. பாரு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்களாம். நல்ல விஷயம், நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்க. விஜய்ஸ் அண்ட் பாரு இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த முத்து எங்கிற காட்டான் அந்த வெப் சீரிஸ்ல. இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல வரப்போகுது. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மந்த் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஆனா டேட் தான் என்ன டேட்னு தெரியல
தான் சொல்லணும். ஸோ டேட் வந்தோடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி என்ன பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அந்த டீசர்ல விஜய் தலை மட்டும் நின்னு பேசிட்டு இருக்க மாதிரி, அவங்க பாடி எங்க போச்சுன்னு தெரியாத மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு புது விதமான ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம், அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பத்தி ரிவ்யூ பண்றேன். அது வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னா அதை பத்தி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்றேன். ஸோ இந்த கதை இதுல பாத்தீங்கன்னா பாரு இருக்காங்க, விஜய் இருக்காங்க, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் உள்ள இருக்காங்கன்னு சொல்லணும். பாருவோடது இந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. மத்தபடி மூவி அப்டேட் ஏதாச்சும் கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல அப்டேட் தான். ஆனா உங்க ஃபேன்ஸ் பண்ற அலப்பறதான் கொஞ்சம் தாங்க முடியலன்னு சொல்லுவோம். லைட்டா இப்ப நவுந்தா கூட மூவி அப்டேட்னு சொல்லுவாங்க போல அவங்க, அந்த அளவுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கனி வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கே கனியை ஃபாலோ பண்ணி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி டெல்லிங் இன் டைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டெல் பண்ண போயிருக்காங்க. அதுல வந்து நல்ல விஷயம் இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் ஒரு 2 நாள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாள்லயும் அங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அங்க வந்து காய்கறி இருக்கும். அந்த காய்கறி வெளில போயிட்டு வித்து ஸ்கூலுக்கு டொனேட் பண்றதா இருக்கட்டும், ஆசிரமத்துக்கு டொனேட் பண்றதுக்கு எதனா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கனி இப்போ புதுசா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டெப். இது வரைக்கும் பிக் பாஸ் கண்டஸ்டன் இப்படி பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கனி இப்போ அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு உங்களுக்கு தோணுச்சுன்னா கனி அவங்க பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது கீழே எல்லா டீடைல் இருக்கு, போன் நம்பர்ல இருந்து எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்க டொனேட் பண்ணணும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கனி தீர்வு பேஜ்ல இருக்கு. ஓகே, அங்க செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல விஷயம், உங்களால முடிஞ்ச உதவியை அங்க பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜேஸ் பத்தி நீங்க எல்லாமே நிறைய இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிருந்தீங்க. விஜய் ஒரு இடத்துல அடிபட்டு 1 மந்த் மேல ஆகுது. இப்ப சரியாயிடுச்சான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது பாத்தீங்கன்னா அவருக்கு சரியாகி இப்ப நிறைய ஷூட் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லணும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆரியோட மூவிக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு இது பண்ணாங்க. அப்புறம் பிரஜன் மூவிக்கு வந்தாங்க. அப்படி லைன் பையா வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதுல மட்டும் இல்லாம இப்ப வந்து அவங்க நடிக்கிற ஒவ்வொரு மூவியா அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். விஜேஸ் வந்து இப்ப நல்லா நார்மல் ஆயிட்டாரு. படத்துக்கு மேல படம் வரப்போகுது தான் சொல்லணும். இந்த மாதிரி மந்த் விஜேஸோட படம் தான் இருக்கும் போல, அந்த அளவுக்கு படம் எடுத்து வச்சிருக்காரு. பாப்போம் எந்த அளவுக்கு எப்படி இருக்கு படம், எப்படி போகுதுன்ட்டு. எல்லா படமும் கொஞ்சம் மாசான கிளாஸான ஒரு படமா இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குன்னா. விஜேஸ் இப்போ ஓகேவா தான் இருக்காரு. இப்ப நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப நீங்க நிறைய இடத்துல நீங்க சோசியல் மீடியால பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய இடத்துல வந்து இப்ப வந்து ப்ரொமோஷன் போறதா இருக்கட்டும், பார்ட் சாங் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே விஜேஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. விஜேஎஸ் ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா சபரி பத்தி ஒரு அப்டேட் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, சபரி பத்தி அப்படின்னா ஒரு ரீசெண்டா ஒரு ஏதோ சீரியல் நினைக்கிறேன், அந்த சீரியல்ல வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டம் அதை முடிச்சதுக்கு தான் அவருக்கு தெரியும். பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்ப வருதுன்னு தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டா வரும்னு நினைக்கிறேன். அல்ல அதுக்கு முன்னாடி நமக்கு சீரியல்ல வந்தாலும் வரலாம், இல்ல ஏதாச்சும் மூவி அப்டேட்ல வந்தாலும் வரலாம். ஏன்னா சபரியை பத்தி இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த அப்டேட். பட் இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்திருந்தா சொல்லணும். அதை பாத்தீங்கன்னா சீரியல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவில. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஷோ ஏதோ ஆங்கர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு எப்படி வராருன்ட்டு. சோ சபரியோட அப்டேட் இது வந்து இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கமருதீன் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் பண்ண போறாராம். ஷார்ட் பிலிம் வந்து யாரோட இந்த போத்தன் அவரோட சேர்த்து ஷார்ட் பிலிம் பண்ண போறாங்களாம். சோ அதுல யாரு ஹீரோயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போத்தனே சொல்லியிருப்பாங்க, நான் வந்து பார்வை வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி கூட ஷார்ட் பிலிம் இருக்கலாம். அது ஷார்ட் பிலிம் வர போதா இல்ல பெரிய திரையில வர போறான்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல தான் சொல்லலாம். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு போத்தன் சொல்லியிருந்தாரு. பாப்போம் எந்த அளவுக்கு எப்படி வருதுன்ட்டு. இப்ப இந்த அளவுக்கு தான். சோ இவங்க 2 பேரும் கம்போல ஒரு படம் மூவி வரப்போகுது. நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும் தான் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா யார் அப்டேட் வருதுன்னு தெரியல. ஆனா இவங்க அப்டேட் மேல அப்டேட் வந்துகிட்டு இருந்தான்னு சொல்லணும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் பிரஜன் அப்டேட் மேல வந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஸ்கூல் காலேஜ் போறதா இருக்கட்டும், அப்டேட் வரதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அதிகமா யாரோட அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜன் இவங்க 2 பேரோட அப்டேட் தான் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த சாண்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு மூவி வெப் சீரிஸ் அப்படி போயிட்டு இருக்காங்க. அண்ட் பிரஜன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூவிஸ் கிடைச்சிருக்கு. ஓகே நல்லா இருக்கும். இவங்களோட அப்டேட் இன்னும் அதிகமா வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூவி ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா எல்லா மூவியோடயும் ரிவ்யூஸ் நம்ம வீடியோல வரும். அது மட்டும் இல்லாம ட்ரோல் ரோஸ்ட் நம்ம சேனல்ல வரும். உங்களுக்கு யாராவது ரோஸ்ட் பண்ணு யாராவது ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி உங்களுக்காக நான் பண்றேன். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.